ஈட் அண்ட் டேஸ்ட் டெய்லி என்ற அனுதின தியான வேளைக்கு கர்த்தருடைய நாமத்திலே உங்களை பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று நாம் வாசிக்கிறோம். மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த காரியத்தை 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் கவனிக்கிறோம். பலமுறை தேவனுக்கு ஏற்ற இருதயம் நமக்கு இல்லாமல் போகிறது. காரணம் என்ன? முதலாவதாக வெற்றி, சக்சஸ். பலமுறை போலியான பாராட்டுகள் நம்முடைய இருதயத்தை கவிழ்த்து விடுகிறது. இரண்டாவதாக சுயநலம், செல்ஃபிஷ்னஸ். பலமுறை நான், என்னுடையது என்றே நம்முடைய இருதயம் வழிந்து விடுகிறது. மற்றவர்களை, அவருடைய ஆதரவை நம்மிலிருந்து பிரித்து விடுகிறது. மூன்றாவதாக சோம்பல், செயலற்ற தன்மை, இன்ஆக்டிவிட்டி, சேவையின்மை, லேக் ஆஃப் சர்வீஸ். இவை சோம்பலுக்கு அடிப்படையாகவும் அதனுடைய விளைவாகவும் மாறிவிடுகின்றன. வேதம் சொல்லுகிறது, நாம் செய்கிற பாவம்தான் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. பாவம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறது. இறுதியாக ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரீதியிலே மன அழுத்தம் இருக்கிறது. மன அழுத்தம் எதன் அடிப்படையிலே வருகிறது? தேவையற்ற கோரிக்கைகள், unnecessary demands. தேவையற்ற கோரிக்கைகள் இருதயத்தை சுக்கு நூறாக உடைத்து விடுகின்றன. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே தேவனிலிருந்து உங்களை பிரிப்பது எது என்று நீங்கள் கவனிக்க பட்சமாய் நான் அழைக்கிறேன். ஜார்ஜ் ஹெர்பர்ட் என்பவர் 1593ஆம் ஆண்டிலிருந்து 1633ஆம் ஆண்டு வரை வாழ்ந்தவர். அவர் ஒரு ஆங்கில கவிஞர், பேச்சாளர், போதகர். அவர் முன்னணி பக்தி பாடல் ஆசிரியர். அவர் என்ன சொல்கிறார்? God sees hearts as we see faces. நாம் முகத்தை பார்ப்பது போல தேவன் இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் இருதயத்தை அவர் பார்க்கிறார். தேவனிடத்திலிருந்து அது எப்படி பிரிக்கப்படுகிறது என்பதை அவர் கவனிக்கிறார். இதனாலே நாம் அதை உணர்ந்து கர்த்தரிடத்திலே நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போமாக. ஆமென். எங்கள் பரம தகப்பனே, பலமுறை என்னுடைய இருதயம் உம்மிடத்திலிருந்து பிரிக்கப்படுகிறது. போலியான பாராட்டுகள் எங்களை பிரிக்கின்றன. சுயநலம் பிரித்து விடுகிறது. சோம்பல் பிரிக்கிறது. பாவம், மன அழுத்தங்கள் பிரித்து விடுகின்றன. நாங்கள் முகத்தை பார்ப்பது போல கர்த்தர் எங்கள் இருதயத்தை பார்த்து, இந்த நாளிலே நாங்களும் என்னுடைய சமூகத்திலே என்னுடைய இருதயத்தை ஆய்ந்து எந்தெந்த காரியங்கள் உம்மிடத்திலிருந்து எங்களை பிரிக்கின்றன என்பதை நாங்கள் வகை பார்த்து அதை சீர் செய்து கொள்ள உதவி. தாவீதை போல உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவளாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.